ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை மத்தேயு 21 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்திலே நாம் கேட்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கேட்பது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் கேட்க வேண்டும். நாம் ஜெபித்த மாத்திரத்திலே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். நான் ஜெபித்த உடனே எனக்கு அற்புதம் நடக்கணும். நான் ஜெபித்த அடுத்த நொடியே என் வாழ்க்கையில கிரியைகள் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து ஜெபிக்காதபடிக்கு என் கர்த்தர் செய்வார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். என் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எனக்கு பதில் கொடுப்பார். நான் ஜெபிப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். என் கர்த்தர் நிச்சயமாய் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். அதை குறித்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் எனக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது என்ற விசுவாசம் நமக்குள்ளாய் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிறார்கள். என் கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறாரா? என் விண்ணப்பத்தின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிறதா? என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறாரா என்ற பல கேள்விகளோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வராததுனால, இன்னும் பதில் கிடைக்காததுனால அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் உள்ளத்துல கேள்வியாய் வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்விகளை நாம் தகர்த்தெறிய வேண்டும். நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்கிறார். அவர் செவிகள் எப்போதும் நம்முடைய ஜெபத்திற்கு திறந்தவைகளா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் எப்போதும் நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பதற்கு அவர் செவிகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒருபோதும் செவிகளை அடைத்து வைக்கிற தேவன் அல்ல. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நாம் எதை கேட்க போகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்கிறோம்? என் கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். நான் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. அது கால தாமதம் ஆனாலும் என் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து காத்து கொண்டிருப்பேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். இந்த வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிப்பதற்கு முன்பதாக அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நான் கேட்டால் என் கர்த்தர் தருவார். நான் கேட்டால் என் கர்த்தர் செய்வார். ஜெபித்தால் என் கர்த்தர் நிச்சயமாய் செவி கொடுத்து கேட்பார். ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார் என்ற விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஜெபித்தால் நடக்குமா, நடக்காதா, கேட்கப்படுமா, கேட்கப்படாதா என்ற கேள்வி நமக்குள்ளாய் இராதபடிக்கு நான் ஜெபிப்பேன், என் கர்த்தர் கேட்பார். என் விண்ணப்பத்தின் சத்தம் நிச்சயமாய் என் கர்த்தருடைய செவிக்கு எட்டும். அவர் நிச்சயமாய் கேட்க வல்லவர் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளாய் இருக்கும்போது நாம் ஜெபிக்கிற எல்லாவற்றையும், ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் அதை பெறுவீர்கள். நாம் அதை நிச்சயமாய் பெறுவோம். அந்த விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். நான் ஜெபிப்பேன், ஜெபித்து காத்து கொண்டிருப்பேன். நான் கேட்கிறதை என் கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். நான் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதி நமக்கு இருக்கும்போது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். சந்தேகப்படாமல் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரலையா? விசுவாசத்தை இழக்காதீர்கள். திட்ட நம்பிக்கையோடு இருங்கள். விசுவாசம் மிக முக்கியமான ஒரு காரியம். என் கர்த்தர் செய்வார், என் கர்த்தர் செய்வார், என் கர்த்தர் செய்வார் என்ற உறுதியோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாய் அந்த விசுவாசத்தை பார்க்கிற கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை காண்பிக்க வல்லவர், உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தை இழக்காதீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். அவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். இந்த நாளிலும் பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் ஜெபங்கள் நிச்சயமாய் கர்த்தர் செவி கேட்டி இருக்கும். அவர் நிச்சயமாய் பதில் தருவார். அது காலதாமதமானாலும் விசுவாசத்தோடு காத்திருங்கள். அது பொய் சொல்லாது.
அது நிச்சயமாய் உங்களை தேடி வரும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உண்டான பதில் நிச்சயமாய் வந்து சேரும். வார்த்தை, இந்த வசனம் சொல்லுகிறபடி நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே பல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தும் சமூகத்தில் காத்து கொண்டிருக்கலாம். இது ஏற்ற நேரத்தில் காரியங்களை செய்ய வல்லவர். விசுவாசத்தை நாங்கள் இழக்காதபடிக்கு, எங்கள் விசுவாசத்திற்கு சோதனை வராதபடிக்கு, எங்கள் விசுவாசத்தில் தோய்ந்து போகாதபடி, எங்கள் விசுவாசத்தை பொல்லாத சத்ருவானவன் உடைக்காதபடிக்கு, சீர்குலைக்காதபடிக்கு உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாய் மாற எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்துகிறார்கள். சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு மேலாய், நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்படியா நீ செய்து முடிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ நிச்சயமாய் செய்வீர் என்பதை நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பதில் தர வல்லவர். நீர் எங்களை கைவிட மாட்டேன். இந்த நாளையும் கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் நேர்த்தியாய் நடத்துவீராக. நீர் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறார்கள். சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் ஜெபத்திற்கு ஏற்ற நேரத்தில் நிச்சயமாய் பதில் வரும். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.